கிருஷ்ணகிரி விவகாரத்தில் தந்தை மகன் வெவ்வேறு காரணங்களால் இறந்துள்ள சம்பவத்தை சாதகப்படுத்தி ஒன்றுபடுத்தி குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசும்போது, கிருஷ்ணகிரி விவகாரத்தில் வெவ்வேறு காரணங்களில் இறந்த தந்தை மகன் சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்போது ஒன்றாக சேர்க்க பார்க்கின்றனர். எங்களை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த ஒரு குற்றவாளியும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கக்கூடிய முதல் தலைவர் ஸ்டாலின் தான் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பொறுப்பேற்றதன் காரணமாக மரியாதை நிமித்தமாக தமிழக ஆளுநரை முதல்வர் சந்தித்தார் எனவும் தெரிவித்தார். வெவ்வேறு சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்பொழுது ஒன்றாக பார்க்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. அது வேறு சம்பவம், இது வேறு சம்பவம். எனவே இதுல ஆளுங்கட்சி எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே சொல்றீங்க, ஒருத்தர் மருத்துவமனையில இறந்திருக்கிறார், அவர் கைதாவதற்கு முன்பாலே விஷம் சாப்பிட்டு இருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதில் இருக்கிறது. எனவே அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார். இன்னொருவர் விபத்தில இறந்திருக்கிறார், ஸ்கூட்டர் விபத்துல இறந்திருக்கார். யாரும் போய் மோதி இறக்கலாம், ஏன்னா ஸ்கூட்டர் விபத்துல அவர் இறந்திருக்கிறார். எனவே ரெண்டும் வெவ்வேறு, ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள். இதுவும் ஒட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் போடுகிற முடிச்சுதான் இல்லைங்க. இதுல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த குற்றவாளியும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுடைய தளபதிக்கு கிடையாது. நாங்கள் யாரு தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கின்ற முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் தான். எங்க கட்சியில குற்றவாளிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். தெரிந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடிய இயக்கம் திராவிடம்.